கேஸ் மேலே வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஓகே, கடாய் காஞ்சிச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். ஓகே, டெஸ்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும் போட்டு வதக்க ஆரம்பிப்போம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கலரி விடுவோம். ஐயோ, இந்த கடாய் வரை நின்னே தொலைய மாட்டேங்குது. சே ஓகே, இதை வந்து நல்லா வந்து நம்ம கலரியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வெஜிடபிள்ஸை போடுவோம். அடுத்து என்ன போடலாம்? ஓகே, ஆனியன் நல்லா டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஓகே, நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வெஜிடபிளை ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து இந்த கேப்சிகம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை போட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் வந்து லைட்டாக வந்து ஃப்ளேமை நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கும். இந்த கடாய் வரை எந்த நேரத்தில் கீழே விழே தெரியல, பயமாக வர இருக்குன்னா அந்தளவுக்கு வேகமாக கிண்டுறேன் போல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதே வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான மசாலா சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரம் மசாலா போட்டுப்போம், ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து கலரி விட்டுருவோம். நல்லா வந்து கலரியாச்சு. கடாய் வேற போகுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வேக வச்ச நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதே நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். ஓகே, எல்லாம் வந்து நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீட்னஸ் கோசம் தான், ப்ளஸ் டொமேட்டோ ஃப்ளேவர் கோசம். இதை வந்து நல்லா வந்து நம்ம கலரி விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து லைட்டாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, நூடுல்ஸ் ரெடி. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம இறக்கிடுவோம். ஓகே, பர்ஃபெக்ட், ரெடி ஆகிடுச்சி.